ராஜா ஒரு தேர்ந்த இலக்கியவாதி அப்படிங்கிற அந்த தலைப்புல நினைவேந்தல் அழைக்க வருகிறார் திரு கீழப்பாவூர் சண்முகையா அவர்கள். 90s கிட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா இவரோட குரலுக்கு நாங்கெல்லாம் அடிமை அந்த காலத்துல. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஒரு அருமையான நிகழ்ச்சியை வாழும் சித்தராக நமக்கு எப்பொழுதும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தென்பொதிகை சித்தர் தாமிரவருணியினுடைய அந்த ஜீவ நதியினுடைய ஜீவ ஊற்றாக எந்நாளும் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொருணை கரியனுடைய மூத்த புதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய TNS முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே ஒரு அருமையான நிகழ்ச்சியை இந்த முதலாம் ஆண்டிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர், பொருணை கரையின் புகழ்பாடும் வானம் பாடியாக திகழக்கூடிய அன்பு சகோதரர் சங்கர் அவர்களே, அவரோடு இந்த நிகழ்ச்சியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சைமன் அவர்களே, தீர்த்தபதி ராஜா அவர்களுடைய செல்ல பிள்ளையாக 31 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரோடு வாழ்ந்து அவரை அணு அணுவாக அவரோடு இருந்து தன்னை அவருக்காகவே அர்ப்பணித்த என்னுடைய அன்பு சகோதரர் தாயுமான சுந்தரம் அவர்களே, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக, உழைப்பால் உயர்ந்த மிகச்சிறந்த படைப்பாளியாக நம்முடைய நெல்லை பெருமையினை உலகமெல்லாம் பரவும் வகை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்களே, பாளையங்கோட்டையிலே இருந்து கொண்டு நம்முடைய திருநெல்வேலியினுடைய புகழ் பாடும் வானம் பாடியாக மிகச்சிறந்த கவிஞராக திகழக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் பூரித்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி ஔவையார் பாடிய ஒரு புறநானூறு பாடல் இருக்கிறது. ஔவையார் அதியமான் நெடுமான் அஞ்சியை பார்க்க செல்கிறார். முதல் நாள் போய் பார்க்க செல்கிறார். மிக சிறப்பாக அந்த அதியமான் நெடுமான் அஞ்சி வரவேற்கிறான். அவளுக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்து கொடுக்கின்றான். அடுத்த நாள் செல்கிறாள், அதே போல செய்கிறான். அடுத்து செல்கிறாள், பல பேரோடு அழைத்து கொண்டு செல்கிறாள். இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஔவைக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, ஒரு விருந்தினரை உபசரிக்கின்ற பொழுது முதல் நாள் நன்றாக உபசரிப்பார்கள், அடுத்த பிறகு உபசரிப்பார்கள், அதன் பிறகு அந்த உபசரிப்பில் அந்த வரவேற்பில் மாற்றம் வரும். ஆனால் எந்த விதமான முகமும் கோணாமல் இப்படி ஒருவன் நம்மை உபசரிக்கிறானே என்று எண்ணிக்கொண்டு அந்த அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி ஔவையார் பாடுகிறார். ஒரு நாள் செல்லலம், இருநாள் செல்லலம், பல நாள் சென்று பலரோடு பழகினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ அணிபூன் அணிந்த யானை இயல்தேர் அதியமான் என்று சொல்கிறார். இந்த பாடல் என்பது நம்முடைய ராஜாவுக்கு மிக மிக பொருந்தும். நான் சொல்வது உண்மை, வெறும் புகழ்ச்சி அல்ல. ராஜாவை நாம் முதல் நாள் சந்திக்கின்ற பொழுது ராஜா நம்மை எப்படி நடத்தினார்களோ அதில் ஒரு துளி அளவு கூட வேறுபாடு இல்லாமல் கடைசி நாள் வரை நம்மை அவர்கள் அப்படி நடத்தி காட்டியிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் அவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய தாமிரவருணி நதி ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய ராஜா அவர்கள்தான். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். ஏன் இல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்? இருக்கின்றவர்கள் ஏன் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள்? அறிவு அதிகம் உள்ளவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், அறிவில்லாதவர்கள் அறிவிலிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி நாம் கேட்டுக்கொண்டே சென்றோம் என்றால் அதற்கு திருவள்ளுவர் விடை சொல்கிறார், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்று சொல்லுவார். அந்த நோன்பை செய்யக்கூடியவர்கள் மிகச் சிலராகத்தான் இருப்பார்கள், ஆனால் அது பலருக்கும் நன்மை தரும். நமக்கெல்லாம் தெரியாது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் சொன்னதை போல நான் இப்படிப்பட்டவன், என்னிடம் இந்த ஆற்றல் இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியும் என்று எப்பொழுதும் ராஜா தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டதே கிடையாது. அவர் குணமென்னும் குன்றேறி நின்ற வாழும் சித்தர். ஒரு சித்தர் என்பவர் எல்லாவற்றையும் அறிந்திருப்பார், எல்லாவற்றையும் தெரிந்திருப்பார். ஆனால் நான் தான் செய்தேன் என்பதை எப்பொழுதும் அவர் சொல்லி காட்ட மாட்டார். அப்படி வாழ்ந்து மறைந்தவர் தான் நம்முடைய ராஜா அவர்கள்.
அவர் தினசரி காலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை அந்த தாமிரபரணியினுடைய தலை கோயிலினுடைய தலைமகனாக திகழக்கூடிய ராஜா அவர்கள் தினசரி அவர்கள் செய்தார்களே, நோன்பு நோற்றார்களே, அந்த நோன்பின் விளைவுதான் இந்த தாமிரபரணி என்பது வற்றாத தாமிரபரணியாக, இங்கே வளம் கொளிக்கும் தாமிரபரணியாக வந்து கொண்டே இருக்கிறது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னதை போல ஒரு நல்லவர், நல்ல மனிதர், ஒரு அற்புதமான ஒரு மகத்தான மனிதர், அவரை நாம் எண்ணி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது ஒரு தேர்ந்த இலக்கியவாதி மகாராஜா என்று நான் பேச வேண்டும். நான் 2000 ஆண்டு, ஏறத்தாழ ஒரு 21 ஆண்டுகளாக ராஜாவோடு எனக்கு பழக்கம் உண்டு. நம்முடைய திருநெல்வேலி சீமையிலே இந்த நம்முடைய ராஜாவை போல 18ஆம் நூற்றாண்டில் இருதாலய மருதப்ப தேவர், இருதாலப்ப மருதப்ப பாண்டியன் என்று ஊற்றுமலையினுடைய ஜமீன்தாராக திகழ்ந்தவர். அவர் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட புலவர்களை ஆதரித்தவர். ஊவே சாமிநாத ஐயர் தன்னுடைய என் சரித்திரம் என்கின்ற நூலில் இந்த இருதாலய மருதப்ப தேவரை பற்றி ஒரு 8 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தானவர். காவடி சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியார் அவர்களை ஆதரித்தவர் அவர்கள். அதுபோல நன்னூலுக்கு விருத்தி உரை தந்த நமச்சிவாய புலவரை ஆதரித்தவர். இந்த வழியில் வந்தவர் என்னுடைய வகுப்பு தோழர் மதிப்பிற்குரிய முரளிராஜா அவர்கள்தான் என்னை முதலாக நம்முடைய தீர்த்தபதி ராஜா அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஒரு நாள் என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று நான் அந்த தோற்றத்தை பார்க்கின்ற பொழுதே அவருக்கு நான் அடிமையாகிவிட்டேன். எத்தனையோ ஜென்மங்கள் காத்திருந்து ஒரு குருவை தேடி செல்லக்கூடிய சீடனை போல அவருடைய அந்த அருள் பார்வையை பார்க்கின்ற பொழுது காதலாகி கனிந்து கசிந்து அவர் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்கின்ற பொழுது என்னையும் அறியாமல் என்னுடைய இதயத்தை அவருடைய காலடியில் வைத்து அவருக்கு வழிபாடு நிகழ்த்தக்கூடிய ஒரு அடியவனாக மாறி போனேன். அப்படி ஒரு பெரிய அறிமுகத்தை என்னுடைய அன்பு சகோதரர் ஊத்மலை இளைய ஜமீன்தார் முரளிதரன் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்தார்கள். அதன் பிறகு ராஜாவுக்கு ஒரு 50வது ஆண்டு பொன் விழா நடைபெற்றது. அரச துறவியின் ஆன்மீக பொன் விழா என்று ஒரு விழா நடத்துவதற்கான ஏற்பாடு நடைபெற்றது. ஆன்மீகத்தில் 50 ஆண்டுகள் தன்னுடைய பணியினை செய்த ராஜாவுக்கு ஒரு பாராட்டு கூட்டம், ஒரு பெரிய விழா, ஒரு 3 நாட்கள் விழா நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம். ஆனால் ராஜா அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதெல்லாம் எதற்கு, இது வேண்டியதில்லை என்றுதான் சொன்னார்கள். ஆனால் விழா நடைபெற்றது. அப்பொழுது சிந்தனை மலர்கள் என்று ஒரு நூல் கேட்டோம். அதிலே நம்முடைய சிங்கம்பட்டி ராஜாவினுடைய முழு வரலாறு, ராஜா எழுதிய கட்டுரைகள், ராஜாவை பற்றி உள்ள கவிதைகள் எல்லாவற்றையும் இடம்பெறுமாறு செய்தோம். அதிலே எனக்கு ஒரு பெரிய மன நிறைவு. அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய இயக்குனரிடம், அப்பொழுது இருந்த இயக்குனரிடம் பேசி, ஒரு மகத்தான மனிதருக்கான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, 3 நாட்கள் நாம் இந்த விழாவை வானொலியும் சேர்ந்து இணைந்து செய்யலாம் என்று கிராமிய கலை நிகழ்ச்சியை நடத்தினோம். நிறைய இசை நிகழ்ச்சிகளை நடத்தினோம். இப்படி ஒரு மகத்தான விழாவை ராஜாவுக்கு செய்த ஒரு பெரிய நிறைவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் ஆண்டுதோறும் திருக்குறள் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அந்த திருக்குறள் விழாவில் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் அகில இந்திய வானொலி இணைந்து நாங்கள் விழாவை நடத்துவோம். நாங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த விழாவுக்கெல்லாம் ராஜாவை அழைத்து பேச வைத்தோம். ஒரு நாள் பேசினார்கள் திருவள்ளுவரும் திருமூலரும் என்று. மகத்தான ஒரு பேருரை. இங்கே தேர்ந்த இலக்கியவாதி என்று பேச சொல்லி இருக்கிறார்கள். ராஜா ஒரு தேர்ந்த இலக்கியவாதியா அல்லது ஒரு மிகச்சிறந்த சைவ சித்தாந்தவாதியா என்று நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டியது. யாரை பார்த்தாலும் ராஜா அவர்கள் அடிக்கடி அவர்களிடம் பேசுவது நம்முடைய சைவ சித்தாந்த கருத்துக்களைத்தான். நான் சொல்கிறேன், இன்று எத்தனையோ மடாதிபதிகள் இருக்கலாம். அந்த மடாதிபதிகளால் கூட விளக்க முடியாத அரிய பெரிய கருத்துக்களை அள்ளி தருவதில் ராஜாவுக்கு இணை ராஜாதான். திருவள்ளுவர் சொல்லுவார், என் புரளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுவார். அதாவது நாம் என்ன எண்ணுகின்றோமோ எண்ணுகின்றவற்றை மக்களுக்கு விளங்குகின்ற வகையில் சொல்ல தெரிய வேண்டும். அதே நேரத்திலே ஒருவர் என்ன பேசுகிறார் என்பதை நுட்பமாக கேட்கவும் தெரிய வேண்டும்.
இந்த திருக்குறளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நம்முடைய ராஜா அவர்கள். அவர் அடிக்கடி சொல்லுவார், பணியுமாம் என்றும் பெருமை என்று சொல்வதை போல அவர் அடிக்கடி சொல்லுவார், சண்முகையா, நாங்கள்லாம் தமிழையே ஆங்கிலத்துல படிச்சோம், கண்டியில போய் படிச்சோம், எனக்கு தமிழ்ல ஆனாவன்னா வரிசையே தெரியாது, ஆனாலும் நான் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன் ராஜா என்று சொல்லுவார்கள். ஆனால் அவரிடம் திருமூலர் வந்து நிற்பார், திருவள்ளுவர் வந்து நிற்பார். அது மட்டுமல்லாமல் தாயுமான சுவாமிகளுடைய பாடல்கள் அங்கே வந்து விழும். சைவ சித்தாந்த கருத்துக்கள் வரும். சிவஞான சித்தியார் வரும். சிவஞான போதத்திலிருந்து பாடல்களை எடுத்து சொல்லுவார். சிலேடை கவிதைகளை சொல்லுவார். இவற்றையெல்லாம் ராஜா நீங்க எப்படி படித்தீர்கள் என்று கேட்டால் ராஜா சொல்லுகின்ற ஒரே பதில் ஒரு புன்முறுவல் தான். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை நாம் காண்பது என்பது அரிது. அது மட்டுமல்ல, தமிழ் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் மிக மிக தகுதி வாய்ந்தவர் நம்முடைய ராஜா அவர்கள். ராஜாவினுடைய ஆங்கிலம் இருக்கிறதே, அந்த ஆங்கிலத்திற்கு இணையான ஆங்கிலம் இங்கே இப்பொழுது யாரிடமும் இருக்க முடியாது. அவ்வளவு அழகாக ஆங்கிலத்திலே நிறந்தினிது சொல்வதில் ஆற்றல் பெற்றவர் நம்முடைய ராஜா அவர்கள். சில நேரங்களில் ராஜாவினுடைய கடிதங்களில் இருக்கக்கூடிய சில சொற்களுக்கு நாம் அந்த சொற்பொருள் அகராதியில் போய் சென்று பார்த்தால் அந்த சொல்லுக்கு அங்கே விடை கிடைக்காது. அது ஒரு இங்கிலாந்து போன்ற நாடுகளில் உள்ள அந்த டிக்ஷனரி, அந்த அகராதியில் எடுத்து பார்த்தாதான் அதில் பொருள் இருக்கும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தாய்மான சுந்தரம் அவர்கள் சொன்னதை போல அவருடைய ஆரம்ப கல்வி என்பது கண்டியிலே நடைபெற்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ வம்சத்தினுடைய அந்த ராஜகுமாரர்கள் எல்லாம் சேர்ந்து படித்த அந்த பள்ளியில் அவர் படித்தார். ஆகவே ஆங்கிலம் என்பது கடல் மடை திறந்த வெள்ளம் போல அவரிடம் அப்படி வந்து பாய்வதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மேற்கோள்கள், அவ்வளவு அருமையான உச்சரிப்பு, எந்த தலைப்பினாலும் அவருக்கு ஆங்கிலத்திலே பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்தவர் நம்முடைய ராஜா அவர்கள். சரி, ராஜாவுக்கு இந்த சைவ சித்தாந்தத்திலே எப்படி எண்ணம் வந்தது? ராஜாவிடம் நான் கேட்டேன், ராஜா, நீங்கள் இந்த சிவஞான போதத்திற்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடாதா? ஆனால் ராஜா சிரித்துக் கொண்டே சொல்வார்கள், எனக்கு என்ன தெரியும் சண்முகையா, ஏதோ தோன்றுகிறது, சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வார்கள். எப்படி ராஜா உங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு வந்தது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ராஜா சண்முகையா, நான் ஒரு ராஜா வீட்டு பிள்ளை, எனவே எனக்கு பாதுகாப்புக்காக என்னை கொண்டு சேதுபதி அவங்களுடைய அம்மா, ராஜாவுடைய அம்மா பாஸ்கர சேதுபதியினுடைய மகள், அவருடைய தாய்மாமனார் நம்முடைய அமைச்சராக இருந்தவர். ஆகவே சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது இருந்த காரணத்தினால், அதுவும் ஒரு ஆண்மகனாக இருந்த காரணத்தினால் பாதுகாப்பு கருதி அவரை ராமநாதபுரம் அரண்மனையிலே சேதுபதியினுடைய ராஜ்யத்திலே வளர்க்க விட்டார். ஆக அந்த சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது, பையனாக இருக்கின்ற பொழுது ராஜா மதுரை ஆதீனத்திற்கு அடிக்கடி செல்வார்களாம். மதுரை ஆதீனம் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆதீனம் கிடையாது, இதற்கு முந்தி இருந்த ஒரு ஆதீனம். அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி. இப்பொழுது இருக்கக்கூடிய சாமிகளும் பெரியவர் தான், இருந்தாலும் அவரை விட அவர் ஒரு மிகச்சிறந்தவர் என்று ராஜா அடிக்கடி சொல்லுவார்கள். ஆக அவர் குழந்தையாக சிறு பையனாக அந்த மடத்திற்கு செல்லுகின்ற பொழுது, மதுரையிலே இருக்கக்கூடிய அந்த மடத்திற்கு செல்லுகின்ற பொழுது, ஆதீன மடத்திற்கு செல்லுகின்ற பொழுது கிருபானந்த வாரியார் வருவார், முத்துராமலிங்க தேவர் வருவார், மிகப்பெரிய சைவ சித்தாந்திகள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் எல்லாம் பேசுவதை ராஜா அருகில் இருந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். இவற்றையெல்லாம் நான் கேட்பேன் சண்முகையா, ஆகவேதான் இவை பற்றிய ஒரு சிந்தனை எனக்கு வந்திருக்கிறது என்று ராஜா அடிக்கடி சொல்வார்கள். ராஜா ஒரு தேர்ந்த இலக்கியவாதி. எப்படி என்றால், இலக்கியத்திலே அவர் தொல்காப்பியத்தை படித்தாரா, இலக்கணத்தை படித்தாரா என்று கேட்க முடியாது. ஆனால் தேர்ந்த இலக்கியவாதி என்று ஒரு அருமையான தலைப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் தேர்ந்தெடுத்து வழங்குவதில் அவர் ஒரு தேர்ந்த இலக்கியவாதி. தேர்ந்தெடுத்து வழங்குவதில் அவர் சிந்தனை துளிகள் என்று ராஜா எழுதிய நூல்கள் ஒரு 15 நூல்களுக்கு மேல் இருக்கும். சிறிய சிறிய நூல்கள் தான். ஒரு நூல் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பக்கங்களுக்குள் தான் இருக்கும். அதில் என்ன இருக்கும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய கருணை உள்ளம், ராஜாவினுடைய உள்ளம் எவ்வளவு பெரிய கருணை உள்ளம் பாருங்கள். அவர் நிறைய நூல்களை படிப்பார், ஆன்மீக நூல்களை படிப்பார், ஆங்கில நூல்களை படிப்பார். அதில் படிக்கின்ற பொழுது எது மிகச் சிறந்த இடமோ அவற்றையெல்லாம் அடிக்கோடு இட்டு குறித்துக் கொள்வார். குறித்து கொண்டு அதை அப்படியே ஒரு குறிப்பேட்டிலே எழுதி கொண்டிருப்பார். அப்படி ராஜா சேர்த்த அந்த சிந்தனை துளிகள் இருக்கிறதே, அது கிட்டத்தட்ட ஒரு 7000 8000க்கு மேற்பட்ட சிந்தனை துளிகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் எடுத்து 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 ராஜா என்ன சொல்லுவார், சண்முகையா, நான் சின்ன சின்ன பெரிய புத்தகமா போட முடியாது, பொருள் கிடையாது,
சின்ன சின்ன புத்தகமா போட்டு எல்லாருக்கும் அனுப்புகிறேன். இதை பார்க்கக்கூடியவர்கள் இதை பார்த்த பிறகாவது அவர்கள் மகிழ்ச்சிப்படுவார்கள் இல்லையா என்று அந்த வேலையை, அந்த செய்தியை ஒரு பெரிய யாகம் போல ராஜா அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த சிந்தனை துளிகள் என்ற நூல். அதன் பிறகு ராஜா எழுதிய அந்த சின்ன சின்ன நூல்களை எல்லாம் தொகுத்து தத்துவ ரத்தின மாலை என்று ஒரு நூலை வெளியிட்டார்கள். ஏறத்தாழ ஒரு 2003 அல்லது 2004 ஆண்டுக்கு இருக்கும். இந்த நூலை அம்பாசமுத்திரம் தீர்த்தபதி உயர்நிலைப் பள்ளியில் வைத்து இந்த நூலை வெளியிட்டோம். ராஜா, எத்தனையோ பேர் ராஜாவுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அறிஞர்கள் ராஜாவுக்கு தெரியும், எவ்வளவோ சைவ சித்தாந்தத்தில் தேர்ந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ராஜா சொன்னார்கள், சண்முகையா 13 கட்டுரைகள் இதிலே இருக்கிறது, 13 கட்டுரைகள் இருக்கிறது, இதை படித்து பார்த்து விட்டு நீங்கள் ஒரு முன்னுரை எழுதித்தாருங்கள் என்று சொன்னார்கள். அம்மையே அப்பா, ஒப்பில்லா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, உண்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவதிலேயே என்று மாணிக்க வாசகர் பாடினாரே, அதைத்தான் ராஜாவை நோக்கி எனக்கு பாடத் தோன்றுகிறது. அவர் அம்மையாக, அப்பனாக, ஒப்பிலி வள்ளலாக இருக்கக்கூடிய ராஜா அம்மையாக, அம்மையே அப்பா, ஒப்பில்லா மணி அவர். அவர் அன்பினில் விளைந்த ஆரமுது. நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்க? பொய்மையை பெருக்கி கொளுத்தலை சுருக்கும் உளுத்தலை. அவர் சொல்வார், ராஜா சொல்வார், சண்முகையா எனக்கு இனிமேல் பிறப்பே கிடையாது, நான் இறந்தேன், மீண்டும் பிறந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு பிறப்பே கிடையாது, நான் பிறப்பறுத்து விட்டேன், பிறப்பறுக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க என்பதை போல ராஜா அடிக்கடி சொல்வார். எனக்கு அடிக்கடி முருகப்பெருமான் தோன்றி என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கணபதி சுப்பிரமணியம் சொன்னார், அந்த சென்னையிலே சென்ற ராஜாவை இங்கு அழைத்து வந்தது சொரிமுத்து ஐயனார் கோயிலில் இருக்கக்கூடிய அவருடைய குல தெய்வம் பூதத்தான். பூதத்தான் தான் அவருடைய குல தெய்வம். சாமி அழைத்ததாக சொல்லுவார். முருக பக்தர் ராஜா, ஒரு மிகப்பெரிய முருக பக்தர். அவர் உணர்ந்ததை எல்லாரிடமும் அவரால் சொல்ல முடியாது. தான் உணர்ந்ததை, தான் அனுபவித்ததை ஒரு தாய் பறவை எப்படி அந்த இரையை நன்றாக சுவைத்து 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 அதை எப்படி தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டியதோ அதுபோல கூர்த்தமை ஞானத்தால் ராஜா உரைத்த கருத்துக்கள் மிக அற்புதமான கருத்துக்கள். நான் சொல்லுகின்றேனே, இந்த தத்துவ ரத்தின மாலை என்கின்ற இந்த நூல், நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்தத்தை மிக எளிமையாக, தெளிவாக, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டக்கூடிய நூல் இந்த நூல். நான் சொல்லுகிறேன், தயவு செய்து அவருக்கு நாம் சிங்கம்பட்டியில் நம்முடைய நண்பர் சொன்னதை போல ஒரு பெரிய மணிமண்டபத்தை உருவாக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தூத்துக்குடி வானொலியில் நான் அழைத்திருக்கிறேன். ராஜாவிடம் எடுத்த பேட்டி என்னிடம் இருக்கிறது. திருநெல்வேலி வானொலியில் ராஜாவிடம் நான் எடுத்த பேட்டி இருக்கிறது. அவருடைய அந்த குரலை எல்லாம் நாம் பத்திரப்படுத்த வேண்டும். ராஜா சொன்ன அந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நூல் இருக்கிறதே, இந்த நூலை நாம் ஆயிரக்கணக்கில் யாராவது ஒரு நண்பர்களிடம் சொல்லி அச்சிட்டு இதை தமிழகம் முழுவதும் பரப்ப வேண்டும். ஏனென்றால் எந்த காலத்திலும் ராஜாவினுடைய புகழ் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இதிலே 13 கட்டுரைகள் இருக்கின்றது. ராஜாவினுடைய இந்த எழுத்துக்கள் இருக்கிறதே, இதிலே 13 கட்டுரைகள் இருக்கிறது. பேசுகின்ற பொழுது அப்படி மடமடமடவென்று அந்த செய்யுள்கள், கவிதைகள் எல்லாமே ராஜாவுக்கு வந்து விழும். அது கூட ஒரு தெய்வ அருள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே, சென்றூதாய் கோச்சூம்பி அரங்காவலரும் எமலியும் உயில் குஞ்சு முட்டையை காக்கையின் கூட்டிலிட்டால் மனோவிருத்தி செலவு என்று 16 கட்டுரைகள் இருக்கிறது. இந்த 16 கட்டுரைகளிலும் ராஜாவினுடைய இலக்கிய புலமை, ராஜாவினுடைய ஆங்கில புலமை, ராஜாவினுடைய சைவ சித்தாந்த தெளிவு, ராஜாவினுடைய தமிழனுடைய சித்த மரபை பற்றிய அரிய செய்திகள், ராஜாவினுடைய அரண்மனை செய்திகள், ராஜாவினுடைய சூழல் பாதுகாப்பு பற்றிய செய்திகள் என்று ராஜாவினுடைய பல கருத்துக்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருப்பதை இந்த நூலை படிக்கின்ற பொழுது நாம் உணர முடியும். அதே போல மணிக்குமார், பேராசிரியர் மணிக்குமார் அவர்கள் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய சரித்திர பேராசிரியராக திகழ்ந்தவர். அவர் ராஜா பல்வேறு தருணங்களில் எழுதிய
அந்த ஆங்கில கடிதங்களை எல்லாம் எடுத்து மியூசிங்ஸ் ஆஃப் எ ஜமீன் என்று 2 நூல்கள் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஆக தத்துவரத்தின மாலை நம்மிடம் இருக்கிறது, சிந்தனை மலர்கள் இருக்கிறது, ராஜா வெளியிட்ட அந்த சிந்தனை மலர்கள் இருக்கிறது, சிறு சிறு நூல்கள் இருக்கிறது. பேரின்பம் என்று ராஜா ஒரு நூலை எழுதினார். அதை என்னிடம் ராஜா சொல்ல சொல்ல நான் எழுதி கொண்டே இருந்தேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று ராஜா என்னை எழுத சொல்லிக் கொண்டே இருந்தார். நான் முழுக்க எழுதினேன். எழுதி முடித்த பிறகு திருத்தி கொடுத்தேன். அது பேரின்பம் என்று ஒரு சிறிய நூலாக வந்தது. அதிலே ராஜா சொல்லுவார், சண்முகையா, நான் ஒரு நூலை படித்தேன், ஒருவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஆண் பெண்களுடைய அந்த உணர்வை பற்றி சொல்லிக் கொண்டு சென்றார், காம உணர்வை பற்றி சொல்லிக் கொண்டு சென்றார். நிறைய பேருக்கு உடற்கூறு பற்றி தெரியவே இல்லை. ஆண் ஒரு பெண்ணினுடைய உடற்கூறு எப்படி என்று தெரியாமல் இருக்கிறார். ஒரு பெண் ஒரு ஆணினுடைய உடற்கூறு என்ன என்பது தெரியாமல் இருக்கிறார். யாருமே திருவள்ளுவருடைய காமத்துப்பாலை ஒழுங்காக படிப்பதே இல்லை என்று சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார்கள், அதிலே ஒரு பெண் ஒரு உச்சநிலை அடைகிறாள் என்று சொன்னால் அதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு ஆண் சீக்கிரம் அடைந்து விடுவான். அப்பொழுது யாருக்கு அடக்கம் வேண்டும்? ஆணுக்கு அடக்கம் வேண்டும். அப்போ ஆணுக்கு அடக்கம் வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னை அடக்கம் உடையவனாக மாற்றி காட்ட வேண்டும் என்று மிக அருமையான செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சிற்றின்பமா பேரின்பமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புல இன்பமும் ஒன்றொடி கண்ணே உள என்கின்ற அந்த திருக்குறளை சொல்லிவிட்டு, ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் கலவியிலே ஈடுபடுகின்ற பொழுது இந்த ஐம்புல இன்பமும் அடைகின்றானே, அதை ஏன் சிற்றின்பம் என்று சொல்கிறோம்? சிற்றின்பம் என்று சொன்னால் ராஜா சொன்னார்கள், ஒரு தாயை போல ஒரு கருணையோடு, இதை யாரெல்லாம் நாம் நம்முடைய தாய்மான சுந்தரம் அவர்கள் சொன்னதை போல இந்த கருத்துக்களை எந்த நூலிலும் நாம் கேட்க முடியாது, எங்கும் படிக்க முடியாது. ராஜா சொன்னார்கள், 72,000 நரம்புகள் நம்முடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறது சண்முகையா. அந்த 72,000 நரம்புகளில் ஒரு நரம்பில் இருந்து ஒரு உச்சகட்ட நிலை வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட இன்பம் கிடைக்கிறது? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புல இன்பமும் ஒன்றொடி கண்ணே உள என்று வருகின்ற பொழுது 72,000-ல் ஒன்றுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தால் 72,000 நரம்பையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தால் எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் என்று அவர்கள் கேட்டார். அது மட்டுமல்ல, ராஜாவுக்கு எப்பொழுதெல்லாம் எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை ஒரு அடியவனை போல என்னை தொலைபேசியில் அழைப்பார்கள். 10 மணிக்கு அழைப்பு வரும், இரவு 10:30 மணிக்கு அழைப்பு வரும், 9 மணிக்கு அழைப்பு வரும், காலையில் அழைப்பு வரும். சண்முகையா, எனக்கு ஒண்ணு தோணுது, இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது நாளைக்கு எல்லார்ட்டையும் சொல்லணும். ஏன்னா நான் உங்களை எதுக்கு இப்படி அவசரமா கூப்பிடணும்னா எனக்கு மறந்து போயிடக்கூடாது. நான் எவ்வளவு நாள் வாழ்வேனோ தெரியாது. அதனால நீங்க இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்று. அப்பா, அதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் ராஜாவுக்கு? திருமந்திரத்தை நூலாக எழுத வேண்டும் என்று ஒரு நிலை ஏற்பட்டது. கம்பராமாயணத்தை பற்றி நான் வானொலியில் 6 காண்டமும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சொல்லி இருக்கிறேன். நிறைய படிகள் இருக்கு என்னிடம். சிலப்பதிகாரம் 6 மாதம் சொன்னேன், படிகள் இருக்கிறது. புறநானூறு இருக்கிறது, குறுந்தொகை இருக்கிறது. ஆனால் இறைவன் என்ன சொல்லுகிறான்? நீ திருமந்திரத்திற்கு விளக்க உரை எழுது என்று ஒரு நண்பர் கேட்டு அது ஒரு விழாவாக கொண்டாடினோம். அது முதல் விழா ராஜாவைத்தான் அழைத்தோம். ராஜாவிடம் சொன்னேன், அந்த நூலை காண்பித்து கொடுத்தேன். ராஜா சொன்னார்கள், சண்முகையா உங்களால் முடியும், சண்முகையா உங்களால் முடியும் என்று சொன்னார். நான் சொன்னேன், ராஜா என்ன இவ்வளவு பெரிய பிரமாண்டமான நூலாயிற்று, இந்த 9 தந்திரத்திற்கும் 9 நூல் எப்படி எழுதுவேன்? இல்லை, நீங்கள் எழுதி விடுவீர்கள், நீங்கள் எழுத தொடங்குங்கள், உங்களுக்கு எல்லாம் வரும். அந்த 8 தந்திரத்திற்கு விளக்கம் எழுதியிருக்கிறேன். 8 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன திருமந்திரத்தில். 8 நூல்களும் எழுதுகின்ற பொழுது என்னுடைய குருநாதராக என்னோடு இணைந்து இருந்த அந்த நூல்களை எழுத வைத்தவர் நம்முடைய ராஜா தான். ஏனென்றால் ராஜா அவர்கள் அப்பொழுது அந்த ஊட்டி வளர்த்த செய்திகள் இருக்கிறதே, அந்த திருமந்திரத்திற்குள் சென்று படிக்கின்ற பொழுது ராஜா சொன்ன அந்த அவ்வளவு செய்திகளும் எனக்கு கை கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பேரறிவாளர்
பேரறிவாளர் என்று சொல்ல முடியாது, பேரறிஞர் என்று சொல்ல முடியாது. சித்தனுக்கும் சித்தன், சித்தனுக்கும் சித்தன். சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவார்கள், மூன்று மலம், மலம் மூன்று: ஆணவம், மாயை, கண்மம். நாமெல்லாம் சகலர்கள். ஆணவம், மாயை, கண்மம். ராஜா அழகா விளக்கம் கொடுப்பாங்க. சண்முகையா, நாமெல்லாம் சகலர்கள். ஆணவம், மாயை, கண்மம் மூன்றும் பெற்றவர்கள் நாம். இந்த ஆணவம், மாயை, கண்மம் இருக்கிறதே, இதில் முதலில் போகக்கூடியது கண்மம் போய்விடும். கண்மம் போன பிறகு இரண்டு நிற்கும். அது என்ன தெரியுமா? அது மாயையும் ஆணவமும். இந்த இரண்டும் பெற்றவர்கள் இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் பிரளயகலர். இந்த கண்மமும் போய் மாயையும் போய் ஆணவம் மட்டும் இருக்குமே, அவர்களெல்லாம் விஞ்ஞானகலர் என்று சொன்னார். ராஜா ஒரு விஞ்ஞானகலர். ராஜாவுக்கு கண்மம் கிடையாது. ராஜாவினுடைய கண்மம் எல்லாம் தீர்ந்து விட்டது. அவர் ஒரு அருமையான கட்டுரை, பெரும் துன்பத்தில் பேரின்பம், அருமையான கட்டுரை. 1952ஆம் ஆண்டு ஒரே ஒரு கையெழுத்து, அரசாங்கம் ஒரே ஒரு கையெழுத்தை போடுகிறது. 72,000 ஏக்கர் மலை பரப்பு, ஜீவ நதி ஓடக்கொண்டிருக்கக்கூடிய செழிப்பான பகுதி, தென்றல் தவழ்ந்து வரக்கூடிய மலை, பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து என்று சொன்னானே அந்த அகத்தியன் தவழ்ந்து வளர்ந்து தமிழ் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மலை, அருமையான காடு வளம், வற்றாத ஜீவநதி வந்திருக்கக்கூடிய உதிக்கக்கூடிய தாமிரவரியினுடைய வளம் எல்லாம் போயிடுச்சு. 15,000 மூட்டை நெல் வரும், எல்லாம் போச்சு. 100 மாடுகள் போச்சு, 4 யானைகள், ஒட்டகம், குதிரை, 150 ஆட்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது. ராஜா சொல்கிறார், சண்முகையா, இந்த துன்பம் வந்தது கூட எனக்கு மிக மிக நல்லதாக தோன்றிவிட்டது. ஏனென்று சொன்னால், என்னுடைய சஞ்சித வினை இருக்கிறதே, எத்தனையோ பிறப்பு நான் எடுத்திருக்கிறேன். நான் பலவிதமான பிறப்பை பிறந்து, எத்தனை தாய்மார்களுடைய மகனாக பிறந்து, நான் குடித்த பால் இருக்கிறதே என்று தாய்மானவர் பாடலை எடுத்து சொல்வார். கடல் அளவு நான் தாய்ப்பால் கொடுத்திருக்கேன். அவ்வளவு பிறவி பிறந்து பாவ மூட்டையை சுமந்தேன் பார்த்தீர்களா? அந்த சஞ்சித வினை அறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஒரே கையெழுத்தில் என்னுடைய சொத்தை முழுவதும் எடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசனை செய்து பார்ப்போம். ஒரு சின்ன நஷ்டம் வந்தால் கூட நம்முடைய உள்ளம் என்ன பாடுபடும். ராஜா அந்த துன்பத்தை கூட அவர் இன்பமாக எண்ணுகிறார். பெரும் துன்பத்தின் அது பேரின்பம் என்கிறார். அது என்னுடைய கண்மம் ஒளிந்து விட்டது என்று சொல்கிறார். ராஜாவுக்கு இளைஞரா இருக்கின்ற பொழுது ராஜாவுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். வயிற்று வலி வருகின்ற பொழுது இவருக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மருந்து கொடுத்து பார்க்கிறார்கள். மரணம் வந்து விட்டது. ராஜா மரண வாயிலை தட்டிவிட்டு திருப்பி பிறந்திருக்கிறார். மறுபிறப்பி ராஜா பிறந்திருக்கிறார். அந்த மருந்துக்கு பிறகு அவருடைய அந்த வலியெல்லாம் இல்லாத இடம் தேடி ஓடிவிட்டது. ஆக தான் வாழ்ந்த காலத்திலே அந்த கண்மத்தையும் மாயையையும் அறுத்து எறிந்தவர். அதனாலதான் இப்ப நீங்க ராஜாவை முத்தாலங்குறிச்சி காமராஜர் சொல்லுவார். அவர் வந்தவொடனே என்னுடைய அரண்மனை கவி என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மேல போறாரு. மேல போயிட்டு கீழே வரும்போது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாம் எடுத்து அனுப்பணும்னு ஆடை வெட்டுனது, காட்டுக்கு பிரச்சனை ஆயிட்டது, பிடிபடுதாங்க. எல்லாரையும் சொல்லி 24,000 ரூபாய் அவர் கையில இருந்து கெட்டுதார். அவரை யாரெல்லாம் பேச கூப்பிடுகிறார்களோ யாரிடமும் ராஜா பணமே வாங்க மாட்டாங்க. ராஜா வருவாங்க, ராஜாவுக்கு பின்னாடி இன்னொன்னு வரும். ராஜா கூட வரக்கூடியவங்களை பார்த்தாச்சுன்னு சொல்லி ஒரு 10 பேர் வருவாங்க. அறையில போடணும். ஒரு தடவை போயிட்டு வரணும்னா ராஜாவுக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவாங்க. ஆனால் ராஜா என்ன செய்வாங்க, அது யாரிடமும் ராஜா கேட்க போவதில்லை. அப்படி ராஜா தன்னையே கொடுத்து, அவருக்கு தெரியும் ராஜாவுக்கு எனக்கு மறுபிறப்பு கிடையாது. இதையெல்லாம் ராஜா உணர்ந்தவர், தெளிவாக அறிந்தவர். ஆகவே தான் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு ஆனால் நமக்கு என்ன, அந்த ஒரு மகத்தான மாணிக்கத்தை, ஒரு அரிய சொத்தை, ஒரு பாதுகாப்பான புதையலை இந்த தமிழகம் எப்படி பேணி இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. இந்த ராஜாவினுடைய இந்த விஷயம் வேற எங்காவது இருந்தா பெரிய இதை காட்டிலும் உலகம் முழுக்கும் இருக்கக்கூடியது மாதிரி வந்திருக்கும்.
ஆனா ராஜா சிங்கம்பட்டி என்கின்ற ஒரு ஓரத்தில், ஒரு கிராமத்தில், ஒரு இடத்தில் இருந்ததால் வெளியே போகல. இது இன்னும் வெளியே போக வேண்டும் என்று நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். 16 கட்டுரைகளின் தொகுப்பு தான் அந்த தத்துவ ரத்தின மாலை. ஒவ்வொரு கட்டுரையுமே சைவ சித்தாந்தத்தினுடைய மகத்தான வெளிப்பாடு. மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே அப்படின்னு ஒரு கட்டுரை. ராஜாட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா, ஐயா இப்போ உங்களுக்கு நேரம் வந்தோடனே ஐயா முடிங்கன்னு சொல்லிருங்க. ராஜா கிட்ட வந்து திருமஞ்சனம் வந்து அப்படி கட கட கடன்னு வரும். திருக்குறள் அப்படியே வந்து விழும். ராஜா மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிருக்காங்க. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ராஜா ஒரு அரண்மனையில இருக்காங்க, ராஜா உடை தரித்து இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு நேர்மையான ராஜாவாக இருந்தாங்க, அவரு எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா ராஜாவுடைய இந்த ஒரு மறுபக்கம் இருக்கு பாருங்க, இந்த மறுபக்கம் இது மிக மிக முக்கியமானது. ராஜாவுடைய மறுபக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. அதுதான் பிற்காலத்துல ராஜா யார் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய ஒப்பற்ற விஷயம் ராஜாவுடைய தத்துவம். சிங்கம்பட்டி காட்டிய பாதை என்று நாம் சைவ சித்தாந்தத்திலே ஒரு புது வழி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜா நமக்கு சொல்லி தந்த செய்திகளை எல்லாம் நான் வெளிக்கொணரணும். அவர் மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரேன்னு ஒரு கட்டுரை. உடம்பும் உடம்பை தழுவி உடம்பிடை நின்ற உயிரை அறியார், உடம்போடு உயிரிடை நட்பறியாதார், மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே. திருமூலருடைய திருமந்திரம். ராஜா அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. யாருக்காவது தெரியுமா? ராஜா சொல்றாங்க, நம்முடைய உடல் இருக்கிறது 5 அடுக்குகளால் ஆனது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இப்படி ராஜா பேச தொடங்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ராஜா பேசும்போது நம்ம அமைதியா கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ராஜாவுக்கு வந்து அப்படி நம்மளை பார்த்தோம்னா ஒரு கடல் மடை திறந்த வெள்ளம் போல அப்படி அந்த சொற்கள் வந்து அப்படி வெளியே வந்துகிட்டே இருக்கும். வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இடையில எதுவும் பேசிட்டோம்னா அது நின்று போயிடும். அதனால ராஜா சொல்ல தொடங்கும் போது அமைதியா நாம என்ன செய்யணும்? கையை கட்டிக்கிட்டு ராஜா சொல்லுதே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ராஜா சொல்லுகிறார்கள், அன்னமய கோஷம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுது. அதனாலதான் இந்த உடம்பு வெளியே தெரியுது. இது வந்து வெளியே தெரியக்கூடிய உடம்பு, பரு உடம்பு. ஆனா அந்த உடம்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? உடம்புக்குள்ள என்ன? நம்ம சுவாசிக்கக்கூடிய பிராணன் இருக்கிறது. பிராணனுக்கு அப்புறம் நம்முடைய மனம் இருக்கிறது. மனதுக்கு அப்புறம் நம்முடைய அறிவு இருக்கிறது. அதுக்கப்புறம் உயிர் இருக்கு. அப்ப இந்த உயிர், நம்முடைய அறிவு, இந்த மனம், இவையெல்லாம் இவையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, மனம் என்பது மனமய கோஷம், அறிவு என்பது விஞ்ஞானமய கோஷம், உயிர் என்பது ஆனந்தமய கோஷம். இவை நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அது ராஜா சொல்லுவாங்க, சண்முகையா, இந்த அன்னமய கோஷம் என்பது வெளியே தெரியக்கூடிய இந்த பரு உடம்பு, இந்த மனம், அறிவு, உயிர் இருக்கிறதே, இது தெரியாது. ஆனால் இதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், குறியட்ட தேகம் என்று சொல்லுவோம். குறியட்ட தேகம் என்று சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு ராஜா என்ன செய்வாங்க? கட 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 கடன்னு அந்த பாடல் வரும். சிவஞான சித்தியாரிலிருந்து அந்த பாடல் வரும். பூதனா சரீரம் போனால் குறியட்ட ரூபம்தானே, யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்களெல்லாம் நாதனார் ஆணை உற்ற நரகோடு சொர்க்கம் தூக்கி ஜீவிலா அணுவாயோனை சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம். அப்ப என்னன்னா, இந்த நம்முடைய உடல் இருக்க, இந்த உடல் அழிஞ்சிருது. உடல் அழிந்தாலும் கூட நம்முடைய மனம், நம்முடைய அறிவு, நம்முடைய உயிர் அழியாது. அப்போ உடம்பும் உடம்பை தழுவி அப்படின்னா, இந்த அழியக்கூடிய உடம்பு அழியாத உடம்பை தழுவி அது என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கு. இதனுடைய அந்த அடிப்படை தத்துவம் தெரியாமல் மக்கள் வேறு எதிலெல்லாம் மனதை பறிகொடுத்து திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்களே என்று ராஜா அடிக்கடி வருத்தப்படுவார். அதுதான் அந்த மடம்பும் நாய் போல் மயங்குகின்றாரே என்று ராஜா ரொம்ப அழகா ஒரு கதையை சொல்லுவார். அந்த காலத்துல ஒவ்வொரு ஊர்லயும் மடம் இருக்கும். வடக்க ஒரு மடம் இருக்கும், தெற்க ஒரு மடம் இருக்கும். சாமியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஐயா, காலத்தின் மேன்மை கருதி கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிடலாம். நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கோம். அதனால அந்த அந்த அவங்க வந்து அந்த பிச்சை எடுப்பாங்க. பிச்சை எடுத்து வச்சிருப்பாங்க அந்த சாமிகள்லாம். அவர்களெல்லாம் வச்சிருக்கும் போது நாய் வந்து முதல்ல என்ன செய்யும்? வடக்கு பக்கம் போய் சாப்பிடும். அவர் ஒரு அடி கொடுப்பாரு. உடனே தெற்கு வரும், தெற்கு ஒரு அடி வரும், திருப்பி இங்க வரும். இப்படி வந்து அந்த இரவு பூரா அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி
எது வாழ்க்கை என்று தெரியாமல் மனிதன் இப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த திருமந்திரத்திலிருந்து சொல்வார்கள். அது போல நிறைய அந்த கட்டுரைகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். ராஜா அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது, நம்ம யாரு போனாலும் ராஜா சொல்லக்கூடியது என்னன்னா, நமசிவாய. உடல் நல்லா இருக்கணும்னா ஐந்தெழுத்து நமசிவாய. உயிர் நல்லா இருக்கணும்னா சிவாய நம. மனம் சரியாக இருக்கணும் என்றால், உயிர் நல்லா இருக்கணும்னா சிவய சிவன். அடிக்கடி ராஜா சொல்லக்கூடிய பாடல், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி தீவண்ணர் நிறமுருகால் பேசாராகி ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகி உண்பதற்கு முன் மலர் பறிச்சிட்டு உண்ணாராகி அருநோய்கள் பட வெந்நீர் அணியாராகி என்று அந்த நாவுக்கரசருடைய தேவாரத்தை அடிக்கடி சொல்லுவார்கள். செம்பில் களிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது சரி கிடையாது. நெல்லில் உமி அப்படின்னு தான் நம்ம மலத்தை பற்றி, ஆணவ மலத்தை பற்றி சொல்ல முடியும். உயிர் கடவுளால் படைக்கப்பட்டது கிடையாது. வேதாந்தம் சித்தாந்தம் எப்படி சுவாமி விவேகானந்தரை சிக்காகோவுக்கு அனுப்புனதே அந்த சேதுபதி. அது வந்த பிறகு அவர் எப்படி சித்தாந்தம் வேதாந்தத்தை பற்றி புரிந்து கொண்டார் என்ற அருமையான கட்டுரை இருக்கிறது. இப்படி பல அரிய தகவல்களுடைய களஞ்சியமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. நாமெல்லாம் ராஜாவினுடைய அந்த நினைவலைகளை போற்றக்கூடிய இந்த தருணத்தில் ராஜாவினுடைய படைப்புகள், ராஜாவினுடைய ஒலி நாடாக்கள், ஒளி நாடாக்கள் இவையெல்லாம் யாரிடம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் சேகரித்து ஒரு பெரிய ஆவண காப்பகமாக நாம் சிதம்பரத்தை உருவாக்கி ஒரு நல்ல நாளை அவருடைய நினைவு நாளிலே ஆண்டுதோறும் ஒரு மாபெரும் விழாவை நாம் நடத்தினோம் என்று சொன்னால், அது இந்த மண்ணின் மனத்தை, மண்ணின் மகத்துவத்தை, நம்முடைய பண்பாட்டை, ஒரு மனிதரை போற்றுகின்ற ஒரு மாபெரும் பணியாக அமையும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கர் அவர்களுக்கும் சைமன் அவர்களுக்கும் என்னுடைய இதயம் குறித்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது நம்ம இங்க பேசின எல்லாருமே பாத்தீங்கன்னா 4 திசைகள் மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு சிந்தனைகளும் வேற வேற கோணங்கள்ல இருந்தது அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் ஒருமித்த கருத்தா சொன்னது ராஜா அவர்களுக்கு அரச கௌரவம் கிடைக்கணும் மெயினா. அது போக மணிமண்டபமும் சிலை அமைக்கப்பட வேண்டும் சென்னையில் அப்படிங்கிறத அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல ஐயா சண்முக ஐயா பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்க இலக்கியத்தை பத்தி, சைவ சித்தாந்தத்தை பத்தி நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.